இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரைக்கீரை துவையல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து, கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம். எப்பயுமே இந்த மாதிரி துவையலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகா, கொஞ்சமாக ஒரு 3 பல் பூண்டு. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் கீரை எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்தாப்புல தான் வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லா ஆஞ்சி கழுவி நல்லா தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் கீரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நமக்கே தெரியும் கீரை வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து நல்ல மெயின் டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தாங்க. கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதுக்கு வந்து புளியெல்லாம் சேர்க்கலை. புளி சேர்க்காமையே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நல்லா சூடாக சாதத்தில் இந்த துவையில போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் கூட இதை வந்து சாதமாக வந்து கிளறி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சுட சுட சாதம், இந்த துவையல், வீட்டில் இருக்க அப்பளம், வத்தல், முறுக்கு இதை வச்சு தாங்க சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.